நம்ம மீனா அப்பத்தா சேனலை முதல் தடவை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை அழுத்துங்க. எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு காட்டுறேன். அப்பத்தா இடம் வந்து இப்படி தலையை அரைஞ்சிட்டோம்னா தோலை உரிச்சிடணும். தோல் அப்படி ஈஸியாக இருக்கும். கலந்துடும் ஈஸியாக வரும். சிவப்பாக கலந்துடும். கலந்ததுக்கப்புறம் இந்த பிளாக் கலரில் ஒன்று இருக்கும் பாருங்கள், நடுவில் இருந்தால் கோடு மாதிரி இருக்கும். அதை வந்து எடுக்கணும். அதை வந்து லேசாக அப்படி கீறிட்டிங்கன்னா லேசாக கீறிட்டிங்கன்னா அப்படியே உரிச்சு அப்படியே தோல் இது வந்துடும். எல்லா இறாலையும் அந்த பிளாக் கலரில் இருக்கிறத எடுத்துடணும். அது அப்படியே வந்துடும். இப்போ இந்த இறா சுத்தமாகிடுச்சு, நீட்டாக வந்துச்சு. இதே இறா கிடச்சா பொடி இறா வந்து இன்னும் ருசியாக இருக்கும். பொடி இறையில் வந்து ஊறுகாய் கூட போடலாம். ஒரு நாளைக்கு ஊறுகாய் போட்டு காட்டுறேன். கொஞ்சம் நிறையா வேணும் அதுக்கு ஊறுகாய். வாங்கப்பா, இன்றைக்கி எல்லாருக்கும் மீனா அப்பத்தாவின் வணக்கம். இன்றைக்கி வந்து அப்பத்தா வீட்டில் எறா தொக்கு செய்ய போகிறேன். எறா தொக்கு செய்கிறது எப்படின்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வாங்க. பெரிய வெங்காயம் 3 கட் பண்ணி வச்சுருக்கேன். தக்காளி 4 சின்னது, கருவேப்பிலை, ஒரே ஒரு பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, எறா நல்லா உரித்து கழுவி லேசாக வதக்கி வச்சுருக்கேன். அது மாதிரி வதக்கி வச்சுக்கிறணும். தேவையான அளவுக்கு சால்ட்டு. நல்லா 1/2 கிலோ எறா வாங்கி உரித்தா இவ்வளோ தான் கிடைக்கிது. நல்லா ஒரு 50 எண்ணெய் கடலை எண்ணெய் விட்டுடுவோம். இல்லை 50 எண்ணெய் விடணும். எறாக்கு வந்து தாராளமாக எண்ணெய் விடணும். எண்ணெய் பிரிஞ்ச அளவுக்கு செய்யணும். தொக்கு நல்லாயிருக்கும். சோம்பு போட்டாச்சுப்பா. சோம்பு பொரிஞ்சிருச்சு. கருவேப்பிலை போடுவோம். ஒரு பச்சை மிளகா போடுவோம். அது தேவையான அளவுக்கு பொடிசா நறுக்கி வச்சா வெங்காயம், பெரிய வெங்காயம் போட்டுருக்காங்க. பொடிசா நறுக்கிக்கங்க எறா தொக்குக்கு மட்டும். எல்லாம் கொஞ்சம் பொன்னிறமாக வதங்கட்டும். நல்லா பாதி வதங்கிடுச்சு பாருங்கள், கண்ணாடி மாதிரி வதங்கிடுச்சு பாருங்கள். இதை போடும்போது இந்த 2 ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடுறேன். ஏன்னா எறா வந்து வாய்வு. அதனால் எவ்வளோக்கு எவ்வளோ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நிறையா சேர்க்குறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ நல்லது. 2 ஸ்பூன் போட்டு இதுவும் அப்படி பச்சை வாசனை போகட்டும். போகும். இப்போ இந்த எறாவை போடுறப்ப போட்டு இதுக்கு தேவையான அளவுக்கு தக்காளி போடுறேன். இது ஒரு மெத்தடு. எறாலே நிறைய மெத்தட் இருக்குது. ஒன்று ஒன்று அப்பத்தா சொல்கிறேன். இதுக்கு தேவையான அளவுக்கு ஒரு 1/2 டீஸ்பூன் உப்பு, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு போடுங்க. எறா மஞ்சத்தூள் போட்டு தான் நல்லா கழுவி வச்சேன். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், அரைச்ச குழம்புத்தூள் ஒரு 3 ஸ்பூன் போடுங்க. எல்லாம் அரைச்ச குழம்புத்தூள் சின்ன ஸ்பூன் தான் இருக்குது பாருங்கள். இந்த ஸ்பூனுக்கு 3 ஸ்பூன் போட்டிருக்கோம். இது அப்படி வதக்குங்க. தண்ணி ஊற்றக்கூடாது. தக்காளி நல்லா தண்ணி விடும். கொஞ்சம் நேரம் அப்படியே மூடி வைப்போம். இந்த மாதிரி நல்லா மசிஞ்சு வரணும். வரும்போது இப்போ 2 கலர் கலரி விடுங்க. அடி பிடிக்கக்கூடாது. அந்த எண்ணெயிலையும் அந்த மிளகாத்தூள், உப்பு, இஞ்சி, வெள்ளைப்பூடு எல்லாம் சேர்ந்து செட்டாக வேகட்டும். இன்னும் நல்லா கொஞ்சம் வேகணும். மூடி வச்சுருவோம். இன்னும் நல்லா தொக்கு இன்னும் கொஞ்சம் வற்றணும். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வெளியில் வரணும். அதெல்லாம் நல்லா கொதித்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சிச்சுப்பா. இப்போ ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிடலாம். வந்துருச்சு. இது சாப்பிட டேஸ்ட்டாக இருக்கும். எறா தொக்கு ரெடி. அப்பத்தா மெத்தடு. தக்காளி
தக்காளி வந்து நான் வதக்கவே இல்லைப்பா. ஆனால் தக்காளி போட்ட தடமே தெரியலை. இந்த மெத்தடில் அப்போ தான் செய்த மாதிரி நீங்கள் செய்து சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்ட் சொல்லுங்கள். சரிங்களா? அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.